ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக் புக். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெசிபி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீசனில் தக்காளி நல்லா பழமாக சீப்பாக கிடைக்கிது. அதை வச்சு நான் ஒரு ரெசிபி ரெடி பண்ணேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த குளிர்காலத்தில் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு, புளி, காரத்தோடு இந்த தக்காளி கிரேவி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பழுத்த பழமாக 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தக்காளியை 4 கட் பண்ணி அதில் உள்ள காம்பு பகுதியை நீக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். 20 காஞ்ச மிளகாய், ஒரு 8 காஷ்மீரி ரெட் சில்லியை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வைங்க, அப்போ தான் சீக்கிரம் ஊறிடும். சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த காஞ்ச மிளகாயை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகாயை சுடுதண்ணில் போட்டு எடுத்து அரைச்சிங்கன்னா அதோடைய கலரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வேக வச்ச தக்காளி ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைஞ்சாலே போதும். சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, இல்லாட்டினா வெளியில் தெறிக்கும். இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்ல அகலமான கனமான பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லா 2 பெரிய குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு பருப்பை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு நச்சு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். இந்த கடுகு பொரிய விடும் போது இந்த மாதிரி டக்குன்னு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க, இல்லாட்டினா தெரிக்கும். நல்லா பொரியும் பொழுது அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து கிண்டும் போது ரொம்ப தெரிக்கும், அதனால அடுப்பை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அந்த ஹீட்லேயே இதை நல்லா 1 நிமிஷம் கிண்டிட்டு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தக்காளி மிக்சியில் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும் போதே புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். புளி கரைசல் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும், இல்லாட்டி தக்காளி கிரேவி ரொம்ப தண்ணியாயிரும். அப்புறம் கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். தண்ணியெல்லாம் வற்றி இந்த பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும். உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கும் போது மூடி போட்டுக்கோங்க. கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடுப்பெல்லாம் தெரிச்சிரும். நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனோட சூப்பராக தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.